5 மார்க் சம்மு. இந்த சம்மு 5 மார்க் சம்மு. இதில் 6வது சம்மு ஒன்று சொல்கிற மாதிரி எழுதிக்கிறோம்டா, அப்புறம் சேர்த்துக்கிறோம்டா. இந்த வரண்டா குட்டி 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் 36x 6y 18 ரைட். டேய் கவனி, இதை கொடுத்துருக்கான் அவன். இந்த கணக்கில் இருக்குது, நான் இந்த பேஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அவன். சரி கவனி, இதை நல்லா கவனிச்சுக்க. இது ரெண்டுக்கு இடையில ப்ளஸ் இருக்குனால அது எலிப்ஸோட சேர்ந்தது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு இடையில மைனஸ் இருந்துச்சுன்னா ஹைபர்போலோட சேர்ந்தது. இப்போ இந்த கணக்கு செஞ்சோம்னா நீ இந்த கணக்கும் செய்யணும், இந்த கணக்கு நீ தான் செய்யணும். ஏன்னா அது இடையில இருந்து வரும், கண்டினியூ ஆகும். நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, இடையில இருந்து கண்டினியூ ஆகும். இடையில இருந்து கண்டினியூ எங்கனக்குள்ள எங்க கையை காட்டுறேன், அந்த இடத்துல இருந்து இது ரெண்டையும் செஞ்சு பார்க்கணும். அவன் தான் புத்திசாலி. இந்த கணக்குக்குள்ள அந்த கணக்கு இருக்கு, 2 கணக்கு பாரு எப்படி செய்யறேன் அப்படின்ட்டு. சொல்யூஷன் போட்டுக்க. 6th சம்மு இதை எடுத்துக்க, அப்படியே எடுத்துக்க. 9x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 36x மைனஸ் 6y பிளஸ் 18 ஈக்குவல் டு 0. இதை டைப் ஆஃப் கேட்டிருக்கான்னு பார்த்தா கேட்டிருக்கு. டேய் இந்த கேட்டிருக்கு, இங்கனக்குள்ள எதுனாலும் சரி இல்லை கடைசியில் எதுனாலும் சரி. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை சேர்த்துக்க, எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை சேர்த்துக்க. விளையாட்டுத்தனமாக பார்க்காத, சொல்லிட்டேன். அதனால உனக்கு சத்தம் போடுறது, ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல கவனின்னு. நீனு மனசுக்குள்ள நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும். எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒய் ஸ்கொயரோட ஒய்யை சேர்க்கணும். சொல்ல தெரியாதா, எழுத தெரியாதா, இது ரெண்டையும் சேர்க்க தெரியாதா? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y நம்பரை மட்டும் அங்கிட்டு கொண்டு போ, மைனஸ் 18. இதில் இப்படி மொட்டையா எழுதுனா அசிங்கமாக தெரியும். மைனஸை காமனாக வெளியில் உருவிட்டோம்னா உள்ள என்ன ஆயிரும்? அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சுட்டே இருந்தால் செய்யலாம். எழுதிட்டேன். இப்போ இதை காமனாக 2ல இருந்து எடுக்கலாம்னா காமனாக வெளியில் எடு. இதில் 9 வெளியே எடுக்கலாம். 9 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் 4 9 36 4x. இதில் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு மைனஸ் 18. அவ்வளோதான். சரி, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் உள்ள நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். 4 இருக்கு இங்கே, 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 2 வந்துடும். இந்த 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வந்துடும்? 2 டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கனக்குள்ள எழுத போகிறேன். 9x ஸ்கொயர் மைனஸ் 4x, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்க. 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இப்படி எழுதணும். எலிப்ஸில் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், கூட்டியிருக்கேன் கழிச்சிருக்கேன். அதே மாதிரி அங்கிட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 18. அவ்வளோதான். இப்போ நான் சரி பண்ண போகிறேன். 9x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதோட நிறுத்திக்கிட்டேன். இது ஆட்டோமேட்டிக் எங்கனக்குள்ள என்ன வரும்? மைனஸ் 4 வரும். மைனஸ் 4 வரும். இந்த 9ஓட மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 36 வருமானு பாரு. இந்த பிளஸோட இங்க நிறுத்திக்கிட்டேன். இதுல 2 ஸ்கொயர் நீ போட்டுக்கினாலும் போட்டுக்க, தப்பு இல்லை. எனக்குள்ள போட்டுக்கினா போட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டுக்க. இந்த 2வது மைனஸ் 2 ஸ்கொயர் எங்க வச்சிருந்தேன்னா 4 ஆயிரம். இந்த 4ஓட 9 பெருக்குனா 4 9 36. அதே மாதிரி அங்கேயும் பார்க்கணும். இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் 6y பிளஸ் 3 ஸ்கொயர் இது என்ன ஆகும்? நம்பர் இருந்தால் இவங்க மல்டிப்ளை பண்றான். இங்க என்ன இருக்கு பாரு, மைனஸ் சேர்ந்தா என்ன ஆகும்? பிளஸ் 3 ஸ்கொயர் இருக்கு 9. புரியுதான்னு பாரு. இந்த இடம் தப்பாயிரும். அப்படியே வெளியே கொண்டு போயிடாத, அப்படியே வெளியே கொண்டு போயிடாத சொல்லிட்டேன். 9 மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னு நினைச்சின்னா 9 மல்டிப்ளை பண்ணி அப்படி தூக்கிட்டு போயிரு. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல மைனஸ் அப்படி மல்டிப்ளை பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிரு. சுருக்கிக்கலாம் கணக்க. உனக்கு பிரீஃபா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். இது ரெண்டையும் உள்ள பெருக்குனா 4 9 36 மைனஸ் 36. இந்த மைனஸ் கொண்டு இதுல பெருக்கணும்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் 9ன்னு எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் நான் அங்கிட்டு கொண்டு போக போறேன். 9x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6y பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 18. இந்த மைனஸ் 36 அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 36 பிளஸ் 9 அங்கிட்டு போனா மைனஸ் 9. இந்த எழுதிட்டேன். இப்போ அதை சுருக்கிக்க. அந்த சைடை கூட்டி கழிச்சு பார்த்துக்கோ. 9 வருதான்னு பாரு.
இதில் 9 வருதான்னு பாரு. இப்போ இங்கே எழுதுறேன் 9. இங்கே என்னன்னு பார்த்துக்கோ கரெக்டாக. இது வந்து நல்லா படிக்கிறான்லாம் புரிஞ்சு எழுதணும். இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, நடுவில் மைனஸ் இருக்கு. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 2 ஹோல் ஸ்கொயர் எழுதணும். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா இது வந்துடும், பி ஸ்கொயர்னா இது வந்துடும், 2ab இது வந்துடும். அதே மாதிரி அதை எழுதணும். மைனஸ் ஒய்க்கு பதிலாக ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, இங்கே இருக்குது பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஈக்குவல் டு 9 வேணால் எழுதிக்க. இந்த இடம் முக்கியமான இடம், புரியுதான்னு பாரு. நல்லா படிக்கிறான்னா ரிவர்ஸில் யோசிக்கணும். நல்லா படிக்கிறான்னா ரிவர்ஸில் இப்படி யோசிக்கணும். இந்த ஸ்டெப்பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த கடைசியில் இருக்கு. மைனஸ் 2ab எழுதுனா கரெக்டாக வருமானு பாரு. மைனஸ் 2ab அப்படின்னு எழுதுனா கரெக்டாக வருமானு பாரு. மைனஸ் 2 போட்டுக்க, ஃபார்முலா 2 1 4 ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு. இந்த இடம் புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இடம் தப்புனா தப்பு சொல்லிட்டேன், பார்த்துக்க. ரிவர்ஸில் யோசிச்சு பார்த்துக்கிட்டாலும் சரிதான், உன் விருப்பம் தான். இங்கனக்குள்ளே ப்ளஸ் இருக்கனால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன், இங்கே மைனஸ் இருக்கனால தான் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கான். இந்த இடம் தப்புனா கணக்கு பின்னாடி நீ என்னதான் செஞ்சாலும் தப்புடா, அதனால நிறுத்தி வச்சிருக்கேன், பார்த்துக்க சொல்லிட்டேன், பார்த்துக்க. அதுக்கு மேலே உன்னுடைய பிரியம். சரி, இப்போ ரைட் சைடில் உள்ள 9ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ரைட் சைடில் உள்ள 9ஆல் இந்த 9ஆல் டிவைட் பண்ணிக்கோ. 9x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/9. இங்கேயும் 9, இங்கேயும் 9. 9ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 9. இப்போ நல்லா கவனித்து பார்த்துக்க. இதுதான் அந்த கணக்குடைய அந்த இடம். நான் இதை செஞ்சால் இந்த இடத்தோட உனக்கு கணக்கில் காமிச்சேன்னா இதே மாதிரி கணக்கை கண்டினியூ பண்ணி செய்யணும்னு சொன்னேன். அந்த கணக்கை செய்யணும்னு சொன்னேன். இந்த பார் அந்த இடத்த அந்த கணக்கில் பார்த்து தெரியும். இந்த 3 4 பார். அந்த 3ஆம் கணக்கையும் இந்த 4ஆம் கணக்கையும் பாரு. இந்த மெத்தடில் நிற்கிதா இல்லையான்னு பாரு. இந்த இடத்துல இருந்து கணக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் பாரு, ஒழுங்கா பாருன்னு சொல்கிறது. இந்த இடத்துல நிற்கிதான்னு பாரு. இதுதான் கணக்கு. இப்போ அந்த 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு மாடல் இதுலேருந்து எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அதை செய்யணும். இப்போ தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு கணக்கு. இன்னும் பெருசு கணக்கு. நான் சொல்கிறேன்ல, விளையாடுறதுனா படிச்சுன்னா படிக்க முடியாது, பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் நான் எடுக்கிறத கரெக்டாக பொறுமையாக செஞ்சு கொண்டு போ. இதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்க. டேய், உன்னை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்க, உன்னை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கோ. அப்போ கணக்கை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இதுக்கு பதிலாக பை 9 ஈக்குவல் டு 1. இப்போ நடுவில் மைனஸ் வந்தனால இட் இஸ் என்ன சொல்லிடலாம்? ஹைப்பர் போலா அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் எடுக்கணும். முன்னாடி உள்ளதானே எடுக்க சொன்னேன். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன தான்? 1 தான். அப்போ இது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு 3. எது பெரிய நம்பர்னு பார்த்து எடுக்கிறது எலிப்ஸு. இது ஹைப்பர் போலாக்கு முன்னாடி உள்ளதான் நான் எடுக்க சொன்னேன். முன்னாடி உள்ள 1 அப்படியே எடுத்துட்டேன். அப்போ எதுக்கு கீழே எடுத்திருக்கோம்? எக்ஸு கீழே எடுத்திருக்கனால எனக்குள்ள எழுதணும் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு. எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். அவ்வளோதான். எக்ஸ் அச்சு குறுக்கச்சு எக்ஸ் அச்சு அப்படின்னு எழுதணும். இப்போ நீ ஃபார்முலாவை யோசிக்கணும். அப்படின்னா அதே எலிப்ஸுக்குள்ள ஃபார்முலா தான், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கிறணும். சரி, எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடி. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் பி ஸ்கொயர்னா 9 பை என்ன வந்துடும்? ப்ளஸ்ஸு 1 9/1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது? வண்டி தேவையில்லை. அப்போ ரூட் என்ன வந்துருச்சு? 10. சரியான்னு பார்த்துக்கோ. பி ஸ்கொயர் பை 1 கிராஸ் பண்ண அவசியம் இல்லை. அப்போ 1 + 9 ரூட் 10. அடுத்து ஏஇ கண்டுபிடிச்சிக்கோ. ஏக்கு என்னது? 1, ஈக்கு என்னது? ரூட் 10. அப்போ என்ன வந்துடும்? ரூட் 10. பொறுமையாக கண்டுபிடிச்சிக்க. அடுத்து கணக்குக்கு டேபிளுக்கு போகிறேன். டேபிளுக்கு போகல பார்த்து செய். இந்த மாதிரி கணக்கு ஃபுல்லாக டேபிள்ஸ் தான், பெருசாக போட்டுக்க. சரியா? மறந்துடாத. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய்.
இதில் ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்தது எழுதணும், கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதணும். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2. எங்கே இருக்குன்னு ஞாபகத்தை வச்சுக்கிட்டே வரணும். இந்த இருக்கு, அதுக்கு தான் ஞாபகத்தை வச்சுக்கிட்டே வரணும். அதுக்கு கண்டினியூவாக படிக்கணும். இந்த இருக்கு மேலே உள்ளதை தான் எக்ஸ்னு எடுத்திருக்கேன், இந்த இடத்துல உள்ளதை. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கான், ஒய் ப்ளஸ் 3. அதை அப்படியே இங்கே கொண்டு வரேன், இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். இந்த பார்த்துக்கோ, அந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ஒய் ப்ளஸ் 3, ஒய் ப்ளஸ் 3 ஸ்மால் ஒய் இங்கிட்டு கொண்டு வா. மைனஸ் 2 இங்கிட்டு வந்தான் ப்ளஸ் 2ன்னு மாறிடும், ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். இது ஒரு செட்டு. அதே மாதிரி இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா கேபிட்டல் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் ப்ளஸ் 3 இங்கிட்டு வந்தால் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி மைனஸ் 2 இங்கிட்டு வந்தால் என்னான்னு பார்த்து அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். பயப்படாத, சின்ன சின்ன ஸ்டெப்பு யோசிச்சுக்கிட்டே தான் எழுதணும், சும்மா உடனே எழுத முடியாது. இப்போ சென்டர்னு எழுதுறேன். சென்டர் அப்படின்னா சி 0,0. இந்த 0வை எடுத்து இங்கே போடணும். இந்த 0 கூட்டினோம்னா 2. இந்த 0வை எடுத்து இங்கே போடணும், -3. இதுதான் ஒரிஜினல் ஆன்சர் சின்றது. இதெல்லாம் போடக்கூடாது, அழிச்சு விட்டுறணும், அவ்வளோதான். மனசில் தான் போட்டு பார்க்கணும். அடுத்து வெர்டிசஸ். இங்கனக்குள்ளே எழுதையில் ஃபிக்ஸ் பண்ணிக்க, மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க. அப்படின்னா ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா இருக்குது. +r - a,0ன்னு ஒன்று இருக்குது, 0, +r - ஏன்னு இருக்குது. எதை எழுதணும் இந்த இடத்துல அப்படின்னு யோசிக்கணும். இதுக்கு என்ன முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருந்துச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் தான் முன்னாடி இருந்துச்சு. a² அதுக்கு எல்லாம் எடுத்திய, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அதை தானே எழுதுனீங்க. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ள வச்சு தான் கணக்கு செய்யணும். அப்போ நீங்கள் யோசிச்சு தான் எழுத முடியும், சும்மா எப்படி எழுத முடியும்? ஒவ்வொன்றுக்கும் காரணம் காரியம் இருக்கும்டா, நீங்கள் வாட்டில் எழுத முடியாது. +r - a,0. அப்போ v +r - 1,0, a +1,0, a dash 1, -1,0. நான் இருக்கான்னு பாரு, அவ்வளோதான். இப்போ அப்படியே அங்கே கொண்டே மாற்றணும் கணக்கை. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மாற்றினோம்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்துக்கோ. ஃபஸ்ட் ஒன்றில் மாற்றினோம்னா இந்த இடத்துல போடுறோம் 1. இந்த 1 எடுத்து இதில் போட்டோம்னா ஃபஸ்ட்டில் இந்த 1 எடுத்து இங்கே போட்டோம்னா 1 + 2 3. இந்த 0 எடுத்து இங்கே போட்டோம்னா -3. பொறுமையாக போடணும், அவசரப்படக்கூடாது. அடுத்து a dash, இந்த -1 எடுத்து இங்கே போட்டோம்னா -1 + 2. அப்போ என்ன வந்துடும், 1 + 1. 0 எடுத்து இங்கே போட்டோம்னா -3. அவ்வளோதான். பொறுமையாக தான் செய்யணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, இஷ்டத்துக்கு நம்மளால சரச்சரன்னு எழுத முடியாது. அடுத்து ஃபோக்கி எஃப் அப்படின்னு எழுதி 0, +r - a +r - a, a, இதுதான் +r - √10, 0. ஏஐ கண்டுபிடிச்சிருந்தியே, நான் இருக்கான்னு பார்த்துக்க. அப்போ இது ரெண்டாக பிரித்தோம்னா f1 √10, 0, f2 -√10, 0. இதை எடுத்து அங்கே போட்டோம்னா f1 ஃபஸ்ட்டில் உள்ளதில் +2 இருந்துச்சா, என்ன இருந்துச்சு பார்த்துக்கோ. இந்த +2 இருக்கு இந்த இடத்துல, முன்னாடி உள்ளதில் வந்து எடுத்து போடணும், பார்த்துக்குங்க. இந்த √10 போட்டோம்னா ஃபஸ்ட்டில் போட்டால் √10 + 2 அப்படின்னு வரும், அது கூட்ட முடியாது. இந்த இடத்துல √10 + 2ன்னு வரும், கமா. இந்த 0 எடுத்து அங்கே போட்டோம்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, -3 இருக்கு. அப்போ இந்த 0 கொண்டு அங்கே போட்டோம்னா என்ன வந்துடும், -3. -3. அதே மாதிரி f2 எழுதணும்னா -√10 கொண்டு ஃபஸ்ட்டில் போடணும், -√10 + 2. 0 போட்டோம்னா மறுபடியும் என்ன தான் கிடைக்கும், -3. இவ்வளோதான் கணக்கு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்துக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா இடி. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எழுதணும், ஆனால் டிவைடில் எழுதணும். +r - a/, +r - a1 √10னா ஈக்கு என்ன வந்துச்சு, √10. அப்போ 2ஆக எழுதணும்னா x = 1/√10 ஒன்று, x = -1/√10. 2 ஆன்சரு. இப்போ எக்ஸுன்றனால முன்னாடி போடணும். முன்னாடி போட்டோம் அப்படின்னா பார்த்துக்க,
ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு பொறுமையாக எழுது, இதை கொண்டே போடுறேன் 1/√10 + 2ன்னு வருமானு பாரு. ரைட் தானே? எக்ஸுக்கு போட்டோம்னா அடுத்து இதை கொண்டே போட்டால் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/√10 + 2 சரியான்னு பாரு. எக்ஸு கொண்டே போட்டிருக்கேன். குறுக்க பெருக்குன்னா பெருக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்க. இதோட இது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் முடியுது. வேற எதுவும் கேட்டிருக்கான்னு பார், வேற எதுவும் கேட்டிருக்கான்னு பார், வேற எதுவும் கேட்டிருக்கான்னு பார்த்து பொறுமையாக செய்யணும். ஒவ்வொன்றுக்கு லைனை ட்ராப் பண்ணி விடு நேர. வேற என்ன கேட்டிருக்கான் பாரு, ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்கோ. பார்த்துக்க ஆன்சர் கரெக்டான்னு. டேய் ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்க. இதில் அந்த கணக்கை சொல்கிறாமா? அந்த 3ஆவது சம்மா அது என்னமோ இருந்துச்சுல, 3rd சம்மா பாதியிலிருந்து இருந்துச்சுல, அது சொல்லு. எக்ஸ் மைனஸா எக்ஸ் + 3 ஹோல் ஸ்கொயர் பை 225. சரி, மைனஸ் இந்த வரேன் y - 4 ஹோல் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. கவனித்தாடே, இந்த இது பாதியிலேருந்து வருது கணக்கு. இதை கவனித்தாலும் அதை செஞ்சிடலாம். அதுக்கு மேலே உள்ள ஸ்டெப்பு இதில் இல்லை, அவ்வளோதான். இதில் நல்லா கவனிச்சிக்க, நடுவில் மைனஸ் தான் இருக்குது. சரி, எப்பயும் போல் எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு எடுக்கணும், கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல்னு எடுத்துக்க, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கோ. எடுத்துட்டேன். அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். x² பை 225 மைனஸ் y² பை 64 ஈக்குவல் டு 1ன்னு எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்கு இடையில மைனஸ் வரனால இட் இஸ் ஹைப்பர்போலா எழுதியாச்சு. செவ்வகலத்து இது அதிபர வளையம் அப்படின்னு எழுதிரு. இது அதிபர வளையம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்ல a² முன்னாடி தான், ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். எது கீழே இருக்குது? அது எக்ஸுக்கு கீழே இருக்கு. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். பார்த்துக்க. இப்போ a² ஈக்குவல்னு எடுத்தோம்னா 225 முன்னாடி உள்ளதான் எடுக்கணும், காதில் வாங்கிக்க. அப்போ ஏன்னு எடுத்தோம்னா 15, b² எடுத்தோம்னா 64, பின்னு எடுத்தோம்னா 8. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிக்கோ. எசென்ட்ரிசிட்டி E √1 + b² by a² equal to √1 + b² 64 divided by 225 equal to கிராஸ் பண்ணிக்கோ. கிராஸ் பண்ணால் என்ன வரும்? 289. 289 டிவைடட் பை என்னது? 225. அப்போ என்ன வந்துடும்? 17/15 அப்படின்னு வரும். 225 + 64 289 தானே, டிவைடட் பை 225 வெளியில் எடுத்துட்டோம்னா 17/15ன்னு வரும். இதுதான் இ. அப்போ ஏஇ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏக்கு பதிலாக 15, இக்கு பதிலாக 17/15 அடிச்சிட்டோம்னா 17. என்னப்பா? முடிஞ்சிச்சு. கரெக்டானு பார்த்துக்கோ. இதோட ஏஇ நிறுத்தியிருக்கேன். இனிமேல் டேபிளுக்கு தான் போகணும். நம்ம வேற ஒன்றும் இதில் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேபிளுக்கு தான் போகணும். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. அந்த டேபிளில் நீ செய்கிறதான் உனக்கு ஒரு மாதிரியா தெரியுது, பார்த்துக்க சொல்லிட்டேன். டேபிளில் செய்கிறது ஒரு மாதிரியா தெரியுது, பார்த்துக்கோ. ஏன்னா வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அதுக்காண்டி சொல்ல வரேன். ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய். இது ரெஃபர் டு இல்லை வித் ரெஸ்பெக்ட்னு எழுதினாலும் சரி, ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இதில் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு எழுதணும், கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல்னு எழுதணும். மேலே என்ன கொடுத்துருந்துச்சு? கொஸ்டினை சொல்லு. எக்ஸ் + 3 இங்கிட்ட கொண்டு வந்தோம்னா x - 3 is equal to ஸ்மால் எக்ஸ். அதே மாதிரி கேபிட்டல் ஒய்க்கு என்ன கொடுத்துருந்துச்சு? y - 2 இங்கிட்ட கொண்டு வந்தோம்னா 4. y - 4 இந்த சைடு கொண்டு வந்தா y + 4 is equal to ஸ்மால் ஒய். அவ்வளோதான். இது எழுத தெரியாதான் உனக்கு? எழுதிட்டு இப்போ ஒன்று ஒன்றா கொண்டு வர தெரியாதான்? ஒன்று ஒன்றா கொண்டு வர தெரியாதுன்னா ஃபார்முலா எழுதணும். சென்டர் ஒன்று ஒன்றா யோசிக்கணும். சென்டர்னா மையம் 0,0,
யோசிக்கணும் நீ தான். ஒன்று ஒன்றா எழுதணும். 0 எடுத்து இதில் போட்டோம்னா சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? -3. இந்த 0 எடுத்து இங்கே போட்டோம்னா 0 + 4 4. அவ்வளோதான். இதுதான் சென்டர். அடுத்து வெர்டிசஸ் எழுதையில் கவனமாக எழுதணும். 225 வந்து a² எடுத்தோம். அது முன்னாடி உள்ளதான் எடுத்தோம். எதுக்கு கீழே எடுத்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கீழே டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எழுதியிருந்திய. அப்போ பின்னு எழுதி எவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியிருக்கு பாரு. +or-a, 0. பின்னு எழுதி +or-15, 0. சரியான்னு பார்த்துக்க. அப்போ ஏன்னு எழுதுனா 15, 0. a' எழுதுனோம்னா -15, 0 அப்படின்னு எழுதணும். இந்த ஆன்சரை எடுத்து தான் அங்கே அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து அப்ளை பண்ணால் 15 - 3 12. 0 எடுத்து அங்கே அப்ளை பண்ணால் 4. நெக்ஸ்ட் a' -15 எடுத்து போட்டோம்னா -18, 0 போட்டோம்னா 4. அவ்வளோதான். பொறுமையாக தான் செய்யணும். இந்த எடுத்து எழுதுறத கவனமாக செஞ்சினா நல்லா இருக்கும். விளாண்டுக்கிட்டே இருந்தோம்னா என் அடி தான் வாங்கணும். அவ்வளோதான். ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு, இன்னும் திருந்த மாட்டேன், விளாடத்தே இருக்கு, விளாண்டுட்டே இருக்கு, தெரியுது எனக்கு பார்த்தா. பார்த்துக்கோ. சரி, அதுக்கு மேலே உன் விருப்பம். ஓகே, திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா திருந்திடணும்டா. எஃப் +or-a, 0. எஃப் +or-17, 0. இந்த 17 எங்கேருந்து போட்டான்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்டடி இல்லை அப்படின்னா படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலை. உட்காந்து அப்படியே பார்க்கணும் அசையாமல். இங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இங்கிட்டு விளாண்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு விளாண்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? நான் பார்க்கத்தான் செய்கிறேன். பார்த்துக்க. வேற ஏதாவது நான் பேசுகிறேம்மா? இல்லை படிப்பை பற்றி பேசுகிறான்னு இந்த 17 திடீர்னு எழுதுறேன்னா கணக்கோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் இந்த 17 எங்கே இருந்து வந்து தெரியும். இல்லைன்னா போர்டை கீழே இறக்கி விட்டு தான் பார்க்கணும், ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ உனக்கு மைண்ட் இல்லைன்னு அர்த்தம். பாதி பேர் அப்படி தான் இருக்கான். 2-3 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியல திட்டே நினைக்காத. ஆனால் உனக்கு உன் குற்றத்தை பார்த்துக்கோ, உன் தவறு என்ன நீனே பார்த்துக்கோ. F1 F2 -17, 0. திருப்பி இதை எடுத்து அங்கே எழுதிக்க. அதில் கொண்டு எழுதையில பார்த்து எழுது. பொறுமையாக நிதானமாக எழுதிக்க. இதில் -3 இருக்கு, அங்கே +4 இருக்கு. ஃபர்ஸ்ட்ல -3 இருக்கு, +4 இருக்கு. 17 - 3 அப்படின்னா என்ன வந்துடும்? 14. இந்த 0 எடுத்து அதில் போட்டால் என்ன வந்துடும்? 4. அவ்வளோதான். இது -17 - 3 அப்போ என்ன வந்துடும்? 20 -20. சரியான்னு பார்த்துக்கோ. 0 போட்டால் ப்ளஸ் போட்டால் 4. ஒழுங்காக கவனத்தை செலுத்தி பார்த்தாலும் செய்ய முடியும். நம்ம என்ன செய்யறது? சொல்லிக் கொடுக்க தான் முடியும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இதோட ஆப்போசிட்ல எழுதனா x = +or-a/e +or-x. ஏக்கு வந்து என்ன இருக்கு? 15. ஈக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? என்னப்பா? 17/15. மேலே கொண்டு போ. 225 225/17 அப்படின்னு வருது. இது ரெண்டு வேல்யூ பிரிச்சுக்கோ. x = 225/17, x = -225/17 எடுத்து அங்கே போடணும். போடையில எதுக்கு எழுதுறதுன்னு பார்த்துக்க. எதுக்கு எழுத சொல்றேன்னா எக்ஸுக்கு எழுதணும்னு சொல்றேன். எக்ஸுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்க. -3 இருந்துச்சு. ஸ்மால் x சரியான்னு பார்த்துக்க. 225 17 -3 ஒரு ஆன்சரு. அதே மாதிரி இன்னொன்று எழுதணும்னா -225/17 -3 ஒரு ஆன்சரு. இப்போ x = மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்க. சப்ராக்ட் பண்ணி ஆன்சரை சொல்லு. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஆன்சரை சொல்லு. இது 2 ஆன்சர் வருது. இதில் பார்த்துக்கோ. என்னப்பா? சப்ராக்ட் பண்ணி சொல்லு. 174 சரி பார்த்துக்கோ. டேய், இது ஒரு சம்மு. இது பாதியிலேருந்து செஞ்சுருக்கேன், தெரியுதான்னு பார்த்துக்க. இதே மாதிரி 4th சம்மு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒய் மாறி இருக்கும், வேணா பாரு. அதில் 4th சம்மு இருக்கும். இது அங்கிட்டு இருக்கும், இது இங்கிட்டு இருக்கும், வேணா பாரு. டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதி அதுக்கு ஃபார்முலா கொண்டு போகணும் கரெக்டாக. இவ்வளோ தான் இந்த கணக்கு. இந்த வரைக்கும் நடத்தின கணக்குல வந்து ஒன்று கேட்பாங்க, அதை பார்த்துக்க. பேரபுலா, எலிப்ஸு அல்லது ஹைப்பர்போலா. ஆனால் எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டான நம்ம படிப்புன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கோ.